அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நடக்கலையோ இருந்தாலும் ஒரு சின்ன என்னுடைய திருப்திக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம், இதுங்க நான் பேசுறத ஏன் திருப்திக்கு பேசுறது இல்லை, அவங்கவுங்க திருப்திக்கோசம் தான் பேசினேங்கிறேன். இப்போ உன் திருப்திக்கு பேசுகிறேன், சொல்லு. இல்லை, இந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுப்பா. ஒரு குரு சீடனை சபிக்கலாமா? சபிக்கலாமே. அப்படி சபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சீடன் நடந்துக்க கூடாது. தவறி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சு குரு சாபத்தை ஒரு சீடன் வாங்கிட்டால் அந்த சாபத்திலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு வழி என்ன? முடியவே முடியாது. முடியாது, எந்த காலத்திலையும் முடியாது. ஏன்னா எவனாவது நல்ல ஒரு சீடனை குரு சபிப்பானா? மாட்டான். அப்போ குரு சபிக்கிற அளவுக்கு அந்த சீடன் எவ்வளோ கொடுமையானவனா இருக்கணும். அப்போ அவனை சபிச்சான்னா அவனை வெட்டினான்னா. ஆனால் எல்லோருடைய சாபமும் மாறுபடும். 3 பேர் சாபம் மட்டும் மாறாது. உலகத்தில் எல்லாருடைய சாபமும் மாறுபடும்பா. ஆனால் 3 பேர் சாபம் மட்டும் மாறவே மாறாது. குருவனுடைய சாபம் மாறவே மாறாது. தாய் தந்தையினுடைய சாபம் மாறவே மாறாது. அதனால தான் சொன்னான், மாதா வயிறேறிய ஒரு காலம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு. தாய் தகப்பன் வயிறேறிய மாதிரி பிள்ளைங்க நடந்துக்க கூடாது. நடந்து அவங்க சபிச்சாங்கன்னா அந்த சாபனைக்கு விமர்சனமே கிடையாது. அதே மாதிரி ஒரு குரு சபிச்சான்னா அந்த சாபனைக்கு விமர்சனமே கிடையாது. ஆனால் உலகத்தில் யார் சபிச்சாலும் அதுக்கு விமர்சனம் உண்டு. இந்த 3 பேர் சாபனைக்கு விமர்சனமே கிடையாது. கடவுளாலே பண்ண முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உனக்கு. இதே பொழப்பா போச்சு இல்லை எனக்கு. கிருஷ்ண பரமாத்மா பள்ளி கொண்டிருக்கிறார். ஒரு 2 ரிஷிகள் வராங்க கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கணும். அவர் பள்ளி கொண்டிருக்கிறதால 2 பேர் காவல் இருக்கிறாங்க. அவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த வந்த 2 ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட காவல்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நான் அவரை பார்க்கணும், அவரை போய் எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த காவல் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் எழுப்ப முடியாது, அவராக எப்போ எழுந்துக்கிறாரு அப்போ தான் எழுந்துக்க முடியும் அப்படின்றாரு. இல்லை நீ எழுப்பு, இல்லைன்னா நாங்களே திறந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம், முடிஞ்சால் பார்த்துக்கோன்றாரு. அப்போது அந்த 2 பேர் இவங்க 2 பேரையும் சபிச்சிடுறாங்க. காவல் இருந்தவங்கள சபிச்சுட்டு அவங்க போனாங்க, அவரை எழுப்புனாங்க, பேசுனாங்க, அவங்க போயிட்டாங்க. இந்த சாபம் வாங்கின 2 பேர் போய் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி அவங்க 2 பேர் எங்களை சபிச்சிட்டாங்க சாமி, இதுக்கு ஏதாவது விமர்சனம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, இல்லைப்பா இதுக்கு விமர்சனம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எப்படி தான் அவங்கள சாபத்திலிருந்து நான் விடுபடுறது அப்படின்னு அவங்க 2 பேர் கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, 3 முறை என் கையால் நீ சாகணும், அப்போ தான் உனக்கு அந்த சாப விமோசனம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் கம்சன் இதில் கிருஷ்ணன் கொள்வது இல்லையா, ராவணனை கொள்வது அப்படி தான். சிசுபாரவாதமும் அப்படி தானே. ஆமாம், இறணையனும் இறணையாச்சிதனும் அப்படி கொன்னதான்.
அப்படி அதனால தான் கிருஷ்ணனை எதிர்த்தே பேசி பேசி கடைசியில் அது கண்ணனுடைய கையாலேயே செத்து அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்காக திட்டினாங்க. ஆனால் ஊருக்கு என்ன தெரியும், அவங்க எதிர்த்தாங்கன்னு தெரியும். அவங்களுடைய சாப விமோசனத்துக்கு. அப்போ ஒரு குருவனுடைய சாபம் குருவால் மட்டும்தான் தீர்க்க முடியும், கடவுளால் கூட தீர்க்க முடியாது. தாய் தகப்பனுடைய சாபம் தாய் தகப்பனால் தான் தீர்க்க முடியும், கடவுளால் கூட தீர்க்க முடியாது. ஓ இது சொல்லு ஐயா. அப்போ தாய் தகப்பனுடைய சாபத்துல காரண காரியங்கள் இல்லைனாலும் குருவுடைய சாபமாக இருந்தாலும் அதுல காரண காரியம் இல்லாம ஒரு சாபமே இல்லை. ஒரு தாயை போய் ஒரு மகன் அடிக்கும் போது தானே அந்த தாய் மகனை சபிக்கிறான். இல்லைன்னா ஏன் அந்த தாய் சும்மா இருக்கிற பிள்ளைய நாசமா படான்னு திட்டுவாங்க. ஒரு குரு ஒரு சீடனை ஏன் திட்டுறான்? இவனுடைய செயல் சரியில்லாத பொத்தனை திட்டுவான். அதனால காரண காரியம் இல்லாம ஒரு செயலே கிடையாது. அதனால எல்லா செயலுக்கும் காரண காரியங்கள் உண்டு. காரண காரியம் இல்லாத உலகமே இயங்கல. சூரியனும் சந்திரனும் கிழக்கும் மேற்கும் வந்து போறது காரணமே காரணத்தோடு தான் நடக்குது. அது நடக்கலைன்னு சொன்னா உலகம்னு ஒன்று செழிப்பு இருக்காது. அதனால எல்லா செயல்பாட்டுக்கும் காரண காரியங்கள் உண்டு. காரண காரியங்கள் இல்லாத உலகத்துல ஒரு செயலும் இல்லை. தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறா. ஒரு கணவன் மனைவி ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆகுது. அவங்க 2 பேரும் சந்தோஷமா உலகத்துல வாழ்ந்துட்டு போகலாம். ஆனா எதுக்கு ஒரு குழந்தைய கேட்கணும்? அப்போ இந்த 2 பேர் கணவன் மனைவி அனுபவிச்ச சந்தோஷத்தை விட அந்த குழந்தை பிறந்தா அதை விட சந்தோஷம். அது அந்த சந்தோஷத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாவது குழந்தைய தேடிங்கிறான். இவங்க அடைஞ்சது இன்பம். ஆனா ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை ஒரு தாய் வயிற்றிலிருந்து வரும்போது சாதாரணமா வர்றதில்லை. அந்த தாய்க்கு மறுபிறப்பாய் போகுது. இந்த குழந்தையும் தப்பிச்சு தரைக்கு வந்தது பெரும் கஷ்டமா போச்சு. ஆனா இவ்வளவு சிரமப்பட்டு வந்தது மறுபடியும் எந்த தாயான குழந்தை வானான்றால 5-10 போயிட்டு போய் காரணம் என்னன்னா இவ படுற துன்பமும் அந்த ஒரு நேரத்தோடு தான் போவோம். ஆனா இந்த குழந்தையினுடைய இன்பம்ங்குது அது பல காலம் வரும். வாழ்நாள் முழுக்க இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த ஒரு நேரம் துன்பம் பட்டாலும் பரவாயில்ல, பல நேரம் இன்பம் இந்த பிள்ளையால கிடைக்கும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க இன்னைக்கு இன்பத்தை கொடுக்கல, இன்னைக்கு பெருவாரி வந்து துன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தாய் தகப்பனுடைய செக்கை பிழிஞ்சு போடுறாங்க பிள்ளைங்க. சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கின்னு அவங்கள உதாசீனப்படுத்தி போட்டுடுறாங்க. அது பெரும் தவறு. ஏன்னா ஒருத்தர் ஒரு உதவி செய்தால் அந்த உதவியை மறந்தான்னா மனிதனே கிடையாது. கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்க. நேற்று வெயில் மட்டும்ன்றது உசுவாசு நின்று ஜனங்க வெளியே நின்றது. அதே மழை பெஞ்சிருந்ததுன்னா செதறி போயிருக்கோம். இப்படிலாம் செதறக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி. அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னு கடன்களை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்காதீங்க. கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அது பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு. அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயிலில் வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னு இருக்கிறோம். வெறும் மண்டபம் தான், அது ஆள் தான். அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம். இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும். முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம். திருவள்ளூரின் பக்கத்திலே